இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசன் அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத் அப்படின்ற ஒரு முக்கியமான பாடத்தில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோ குறிப்பாக இங்கிலீஷ் மீடியம், அதாவது ஆங்கில வழியில படிக்கக்கூடிய மாணவர்களில், அதாவது மெல்ல கற்றாலும் தெளிவாக கற்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கான காணொலி இது. சரிங்களா? இந்த வீடியோவில் நான் கொடுக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு முறை கேட்டாலே போதும், 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல நீங்க முழு மதிப்பெண்ணை சுலபமா எடுத்துடலாம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் லெசன் அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத் அப்படின்ற ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டினை ஃபுல்லாவே இப்ப பார்க்கலாம். ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்தளவுல கொடுக்கப்பட்ட 6 வினாக்களுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுல முதல் வினா என்ன அப்படின்னா, ஹவு டு யூ அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைனோ ஜாப்பனீஸ் வார் என்ற கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா உலகத்துல மிகச்சிறிய நாடான ஜப்பான், நான் மேப்ல காட்டுறேன், அந்த மிகச்சிறிய நாடான ஜப்பான் மிகப்பெரிய நாடான சீனாவை வலுக்கட்டாயமா போருக்கு இழுத்து அதுல வெற்றி பெற்றுருவாங்க. இந்த பாயிண்ட எப்படி எளிமையா எழுதலாம் அப்படின்னா, யார் தோற்கடிச்சா? அப்ப ஜப்பான் சைனாவை தோற்கடித்தனால ஜப்பான் ஃபோர்ஸ்டு வார் வித் சைனா இன் 1894 அப்படின்னு எழுதிருங்க. எந்த ஆண்டு தோற்கடிச்சிச்சு? 1894. அதனால இந்த இயரை நீங்க மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே? ஜப்பான் ஃபோர்ஸ்டு வார் வித் சைனா இன் 1894 அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட ரொம்ப எளிமையாக எழுதிருங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் பாயிண்ட், லியோடங் அப்படின்ற ஒரு போர்ட் இருக்கும், அதாவது துறைமுகம். இந்த துறைமுகத்தை அவங்க இணைத்துக்குவாங்க. அதைத்தான் நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா, சீனாட்ட இருக்கக்கூடிய லியோடங் அப்படின்ற ஒரு துறைமுகத்தை இவங்க இணைத்துக்கிறாங்க. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இட் அனெக்சட் த லியோடங் வித் போர்ட் ஆதர் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே? அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான 2 பாயிண்ட்ஸ், Japan forced war with China in 1894. And second point, it annexed the Liaodong with the Port Arthur அப்படின்ற இந்த 2 பாயிண்டையும் இதற்கான ஆன்சரா நீங்க எழுதிட்டீங்கன்னா கன்ஃபார்மா 2 மார்க் கிடைச்சிடும். ஓகே? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரிபிள் ஆன்டன் அப்படின்ற கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடைபெற்றுச்சுல, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல மூவர் கூட்டு நாடுகளாக, அதாவது நட்புறவு நாடுகளாக எந்தெந்த நாடுகள் செயல்பட்டுச்சு அப்படின்றது தான் இதற்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா அப்படின்ற இந்த 3 நாடுகள் தான். இந்த 3 நாடுகளுக்கான படங்களை கூட நான் பின்பகுதியில் கேட்குறேன். இதை மேப்ல கூட உங்களை கேட்கலாம். அதனால பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா அப்படின்றது தான் ட்ரிபிள் ஆன்டன் அப்படின்ற நட்புறவு நாடுகள். சரிங்களா? அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? வாட் வேர் த 3 மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் அப்படின்ற இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கான காரணங்களா நீ படிச்சிருப்பீங்க. இதன் அடிப்படையில அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டு மேல நாட்டுப்பற்றோடு இருந்தாங்க. இவ்வாறு இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல ஒவ்வொரு நாட்டுக்கான நாட்டுப்பற்றின் அடிப்படையில அந்தந்த நாடுகளுக்கு சில பேர் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில அப்ப இங்கிலாந்து ஜிங்கோயிசம், பிரான்ஸ் சாவினிசம், ஜெர்மனி கல்டர் அப்படின்ற இந்த 3 வார்த்தைகளையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதற்கான 2 மதிப்பெண்களை சுலபமாக எடுத்துருங்க. சரிங்களா? அடுத்து 4th கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்ற கொஸ்டின் தான். இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்ற இந்த வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா, பதுங்குகுழி அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? அதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல எதிரிகள் கண்ணில் சிக்காம இருப்பதற்காக இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்ற ஒரு பதுங்கு குழியை தோண்டி அதுக்குள்ளதான் வீரர்களை மாற்றுவாங்க. கடித போக்குவரத்து, ஆணைகள் எல்லாமே இந்த பதுங்கு குழிக்குள்ளேயே நடைபெறும். ஏன்னா வெளியில வந்தா எதிரிகள் சுற்றுவாங்க. சரிங்களா? இப்ப நம்ம சொன்ன கருத்துக்களை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ட்ரென்ச்சஸ் அப்படின்ற வார்த்தையை முதல்ல எழுதிடுங்க. அதாவது ட்ரென்ச்சஸ் என்னது? பதுங்கு குழி. இதை யார் தோண்டுனா? சோல்ஜர்ஸ் தான் தோண்டினாங்க. அப்ப ட்ரென்ச்சஸ் டக் பை சோல்ஜர்ஸ் அப்படின்ற முதல் வார்த்தையை எழுதிடுங்க. சரிங்களா? எதற்காக இந்த ட்ரென்ச்சஸை தோன்றாங்க அப்படின்னா, டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் எனிமீஸ் ஃபயர். அதனால ப்ரொடெக்ட்னா பாதுகாப்பு. அப்ப எதிரிகள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த பதுங்கு குழிகள் தோன்றாங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிருங்க. இது எப்படி எழுதலாம்? அதாவது ட்ரென்ச்சஸ் டக் பை சோல்ஜர்ஸ் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் எனிமீஸ் ஃபயர் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேயா? இந்த ட்ரென்ச்சஸ்லாம் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் ரன்னிங் பேரலல் டு ஈச் அதர் அப்படின்றது தான் செகண்ட் பாயிண்ட். அதாவது ஒன்றுக்கு ஒன்று இணையாக இந்த ட்ரென்ச்சஸ்லாம் வெட்டி வச்சிருப்பாங்க. அப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரன்னிங் பேரலல் டு ஈச் அதர் அப்படின்றது தான் செகண்ட் பாயிண்ட். அதாவது இந்த குழிகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட பொருள். சரிங்களா? இப்போ பேரலல் அப்படின்ற இந்த வார்த்தையை ஸ்பெல்லிங் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே? அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பதுங்கு குழிகளுக்குள்ள தான் உணவு, ஆயுதங்கள்,
கடித போக்குவரத்துகள், அதாவது ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ்லாம் இதுக்குள்ள தான் வருவாங்க, வெளியிலிருந்து வரமாட்டாங்க, இந்த பதுங்கு குழிகளுக்குள்ளே வருவாங்க. இதைத்தான் நீங்க தேர்ட் பாயிண்ட் எழுதணும். அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் டெலிவரிங் ஃபுட், அம்யூனிஷன், மெயில்ஸ், ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்ற இந்த கருத்துக்களை எல்லாம் கோர்த்து எழுதிருங்க. சரிங்களா? அடுத்து 5th கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தபா கமல் பாட்ஷா அப்படின்றதான். இந்த கொஸ்டினுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இந்த துருக்கி நாட்டை சேர்ந்த முஸ்தபா கமல் பாட்ஷா இந்த துருக்கி நாட்டுக்காக என்ன மாதிரியான தனித்துவமான நடவடிக்கைகள் எடுத்தார் அப்படின்றதான் கேள்வி. சரிங்களா? துருக்கி நாட்டின் மறுபிறவிக்கு காரணமானவரே இந்த முஸ்தபா கமல் பாட்ஷா தான். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த முஸ்தபா கமல் பாட்ஷா அப்படின்ற நேம் கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அதை அப்படியே கீழே எழுதிருங்க. முஸ்தபா கமல் பாட்ஷா வாஸ் பிளேட் கீ ரோல் ஃபார் டர்க்கிஸ் ரீபர்த் அப்படின்ற இந்த ஆன்சரை எழுதிருங்க. சரிங்களா? அதாவது ரீபர்த்னா மறுபிறவி, துருக்கி நாட்டோட மறுபிறவிக்காக அவர் முக்கிய பங்கு வகித்தார் அப்படின்றதான் இதற்கான பொருள். சரிங்களா? ஹி மாடர்னைஸ்டு டர்க்கி அண்ட் சேஞ்ச் இட் அப்படின்றதான் செகண்ட் பாயிண்ட். ஓகேயா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹி புட் அண்ட் என் டு சுல்தானேட் அண்ட் காலிபேட். அதாவது புட் அண்ட் என் டு அப்படின்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய சுல்தான்கள் கலீஃபாக்களோட ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்றதான் இதற்கான பொருள். சரிங்களா? இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஹி புட் அண்ட் என் டு சுல்தானேட் அண்ட் காலிஃபேட் அப்படின்றதான் இதற்கான சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து 6th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். லிஸ்ட் அவுட் எனி 2 காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். அதாவது லீக் ஆஃப் நேஷன்ஸ்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு போர் நடைபெறக்கூடாது என்று அனைத்து நாடுகளும் சேர்ந்து லீக் ஆஃப் நேஷன், அதாவது பன்னாட்டு சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. இந்த உலகில் இது மாதிரி இனிமேல் போர் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்ததுக்கு அப்புறம் ஏற்படுத்தப்பட்ட இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸோட தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்றதான் கேள்வி. சரிங்களா? அப்ப இதற்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். நோ ஸ்டாண்டிங் ஆர்மி அண்ட் நோ பவர் டு என்ஃபோர்ஸ் இட்ஸ் டிசிஷன்ஸ் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது இந்த உலகில் ஏதாவது ஒரு நாடு தவறு செய்யும் பொழுது இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு என்று தனியான எந்த விதமான ஆர்மியும் கிடையாதனால அந்த நாட்டு மேல இவங்க நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் செக்யூரிட்டி குட் நாட் பி அப்ளைடு. அதாவது இந்த லீக் ஆஃப் நேஷன் அப்படின்ற இந்த அமைப்புல கலெக்டிவ் செக்யூரிட்டி, அதாவது கூட்டு பாதுகாப்பு என்ற ஒரு முறை கொடுக்கப்படலை. அதனாலதான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு. சரிங்களா? அடுத்த தேர்ட் பாயிண்ட்டும் இதே தான், லேக் ஆஃப் மிலிட்ரி பவர். இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்க இந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்க எழுதும் பொழுது 2 மதிப்பெண் சுலபமா எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப 10th ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெளிவா விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, இதே போல 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை பயனுள்ள முறையில் ஆக்குங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.